ஆரம்பிச்சிட்டா. நவுத்திரும். ஆமாம், வழுக்குதே. காலை ஊனி வைங்க, காலை ஊனி வைங்க, காலை ஊனி வை. மணி ஆயிடுச்சு, மணி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அதை முடிஞ்சு வச்சுங்க. அப்புறம் ஐயப்பரே தூக்கிட்டாங்க அவங்க. ஈஸ்வரா. முருகா, முருகா. ராமசாமி ஐயா. சுந்தரி தில்லை நடராஜர் உழவாரப்படியிலேருந்து அபிராமி அடியார். பார்த்தீங்கன்னா வண்டிப்பாளையம் முருகர் கோவில், பெரிய கோவில். பார்த்தீங்கன்னா கோயில் அருமையாக இருக்கிறது. கோபுரம் மட்டும் எடுக்கிறேன், சாமி எடுக்கக்கூடாது, அதனால் கோபுரத்தை மட்டும் காமிக்கிறேன். நமச்சிவாய. அப்பா, இன்னைக்கு 30 பேர் கோவார பணியில். நமச்சிவாய. முருகா, முருகா. தள்ளுமா, அது என்ன? அதை எடுத்து குப்பையில் போடு, தள்ளு. எல்லாம் வேனில் உட்காந்துருமா, வலையில் அதே வைங்கம்மா, நான் அப்புறமா தரேன். இங்கே வலையில் எங்க அதுக்குள்ளே யார் எடுத்தது? வலையெல்லாம் வைங்க, அதில் நான் தான் எடுத்து தரேன். அதில் என்ன, யார் அதுக்குள்ளே? அம்மா இருந்தது அதில். நான் அப்புறமா லாஸ்ட்டாக தரேன் தானே அதில் வச்சுருந்தேன். வைங்க, அதே வை, எல்லாத்தையும் ஃபுல்லாக வை. ஐயோ கடவுளை. தம்பிக்கு என்னல இது மேலே போட்டோ மாற மாற அதே ஊத்து. அதை கூட தூக்கி போட்டுருக்கேன், கொண்டு போட்டுருக்காங்க. சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவாரப்பிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிற. பார்த்தீங்கன்னா நம்ம கடலூரில் உள்ள வண்டிப்பாளையம் என்ற இதில் முருகர் கோவில். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது முருகருக்கு துணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் இருக்குது. அதை இப்போ சீர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடியாருங்க. ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் சிலை, ஒரு பக்கம் பித்தளை ஜாமான் விளக்குறோம், ஒரு பக்கம் கழுவி தள்ளிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் துணியை மடிச்சுக்கிட்டு இருக்கோம். நமச்சிவாய. யாரு நாளைக்கு வாங்கலாம். நாளைக்கு காலையில் 10 பேர் வாங்க, ஊர் வச்சு சொல்லுங்க.
நமச்சிவாய சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவார்லேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் சுந்தரி தில்லை நடராஜர் உழவார்லேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா 653வது உழவாரப்படி முருகர் கோவில் கடலூர். சிலை தெரியுது, கடலூர் கண்டிப்பாளையம். நமச்சிவாய சிவாய நமக. உழவார பண்ணி ஆரம்பிச்சாச்சு. சுற்றி உள்ள அடியாருங்கள் எல்லாருமே வரலாம். இப்போ கீழே உட்காருங்கப்பா. நான் நீட்டாக இருந்தால் சிலை விழும். கீழே உட்காரு, அப்போ தான் அதில் விழும், இல்லைன்னா சிலை தெரிஞ்சிடும். நிற்கிறவங்க கீழே உட்காரு. கீழே உட்கார் பவானி. நமச்சிவாய.